தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/5/2017 செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் மதியம் 12:56 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்மரை வழிபட்டு நன்மைகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். நான் சொல்கிறது, இந்த நரசிம்மரை பற்றி சொல்லுகிற பொழுது இன்ஸ்டன்ட் தெய்வம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடியாடுறது நரசிம்மர். பொதுவாக இன்ஸ்டன்ட் காப்பி இருக்குது, இன்ஸ்டன்ட் சூப் இருக்குது, சாம்பார் பொடியிலேருந்து எல்லாம் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா உடனடியாக வைப்பது எல்லாமே இருக்குது. அது மாதிரி தெய்வங்களும் உடனடியாக யார் உதவுவா அப்படின்னா, பிரகலாதன் வந்தார். இந்த பக்த பிரகலாதன் கதையை படுத்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இரணியன் சொல்லுவார், இந்த தூணில் இருப்பாரான்னு கேட்பார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உதவுவார், அங்கேருந்து காட்சி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட நரசிம்மமூர்த்தியாக இருப்பவருக்கு ஒரு ஜெயந்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே உடனடியாக சில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இறைவனுக்கு செய்கிறத நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போகிறோம், பழந்தேங்காய் அர்ச்சனைக்கு வாங்குகிறோம், அதை வாங்குறத நம்ம கணக்கில் எழுதக்கூடாதான். கணக்கில் எழுதினோம்னாலே அதுக்கு புண்ணியம் இல்லாமல் போயிடுமா. இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது, இறைவனுக்காக செயல்படுவது, இறைவனுக்குன்னு நம்ம கொடுக்குறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியமாக சேர்கிறது. அதனால இது மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்காக இவ்வளவு செலவு வந்துச்சு, குருக்களுக்கு கொடுத்தது இவ்வளவு அப்படிலாம் அதை கணக்கில் எழுதக்கூடாதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வந்தார். கல்யாணம் ஆணுச்சு. அதுக்கு பிறகு அது வெளிநாடு போகணும், கணவர் வெளிநாட்டில் இருக்கார், வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு விரும்புது, இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாரு. உடனே கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாதங்கள் ஆகிருச்சு. நான் சொன்னேன், ஒரு மாதிரி பணங்காசு நல்லா வரணும் அப்படின்னா லட்சுமியை கும்பிடுங்க. அந்த லட்சுமிக்குன்னு ஒரு பாடல், அஷ்டலட்சுமிக்குன்னு ஒரு பதிகம் நானே எழுதியிருக்கேன். அந்த பாட்டை நீங்கள் ஒரு 108 தரம் படித்து கும்பிடுங்க. 108 தரம் படிக்கிற பொழுதும் என்ன செய்யணும் அப்படின்னா, 108 காசு வச்சு கும்பிடுங்க. ஒவ்வொரு ரூபாயாக புது காசு வச்சு கும்பிடுங்க. 108 எண்ணிக்கையில் உங்களுக்கு கவனம் செலுத்தாமல் நீங்கள் பாட்டிலேயே கவனம் செலுத்தலாம். இந்த காசை பக்கத்தில் எடுத்து வைக்க வேண்டியது. இப்படி 108 காசு வச்சு முடித்தோடனே 108வது நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பயணங்களும் கொடுக்கும், வெளிநாடு போய் சம்பாதிப்பீங்க, நல்லா வருவீங்கன்னு. உடனே அந்த பொண்ணு அதேபடியே கடைப்பிடிச்சு வரபோது 108 நாள் வந்துச்சு. அதுக்கு இடையிலேயே அவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தென்பட்டுச்சு. பாஸ்போர்ட் எடுத்து விசாவெல்லாம் எடுத்தாங்க, போகிறதுக்கான ஆயத்தம் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 108வது நாள் முடித்து அதுக்கப்புறம் அவங்க புறப்படுறாங்க. போகிறபோது இந்த 108 காசையும் என்ன செய்யலாம் ஐயான்னு கேட்டாங்க. இதை எடுத்து அதை ஒரு துணியில் வச்சு முடிஞ்சு, உங்களுக்கு அனுகூலமான இது ஜாதக ரீதியாக பார்த்து இந்த தெய்வம் இருக்குது, அந்த கோயிலில் போய் உண்டியலில் போட்டு போயிருங்க அப்படின்னு. உடனே அவங்க வீட்டில் வந்த பெற்றோர்கள் வந்தவங்க, 108 காசும் புது காசாக இருக்குது, இந்த 108 காசையுமா உண்டியலில் போடுறது, நாங்கள் இறைவனுக்கு கொடுக்குறதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது. எந்த இறைவனுக்காக நீங்கள் வச்சு கும்பிட்டீங்களோ அதுக்காகவே நீங்கள் அர்ப்பணிச்சிடணும். அதுக்கு பிறகு அது பல மடங்கு உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பணம் கிடைக்க போகுது அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிற போது சென்னைக்கு வந்து விமானம் ஏறப்போகிறதுக்கு முன்னாடி நாளே சாமி கும்பிட்டு அந்த தெய்வ சன்னதியிலே உண்டியலில் செலுத்திடுச்சு. போயிட்டாங்க சிங்கப்பூர் போன உடனே அதுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. யுனைடெட் ஏஷியன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்கு. அது மாதிரி ஒரு வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு வாரம் 10 நாள் ஆன உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டு ஒன்றை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. வாங்கினா அதில் முதல் பரிசு $25 லட்சம் கிடச்சிச்சு. இது கொடுத்தது 108 காசு, ஆனால் பல லட்சங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் எந்த தெய்வத்தை வழிபட்டு எதை நாம் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கிறோமோ அது நடைபெறும். அது மட்டும் அல்ல, இறைவனுக்கு கொடுப்பதை கணக்கு பார்க்கக்கூடாது. நம்ம அதுக்குன்னு செஞ்ச அந்த வழிபடுகின்ற பொழுது வைத்திருந்த அந்த பொருளை 108 காசுகளையும் அதுக்கு அர்ப்பணித்தோம். அப்படி இலக்குமிக்கு அதை செலுத்துகிற பொழுது அந்த இலக்குமே நமக்கு பல மடங்கு பலன் கொடுத்தார்கள் என்று அவர்கள் இன்றைக்கும் சொல்வார்கள். இது ஒரு சின்ன அனுபவம். ஆகையினாலே உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கோவில் திருப்பணிக்கு நீங்கள் கொடுப்பது நல்லது. அதற்கென்று ஒரு பாடல் கூட உண்டு. புல்லினால் 5 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, வெல்லுமாம் ஞாலம் தன்னில் செங்கலால் 100 கோடி, அல்லியங்கோதை கேளாய் அறநுரை ஆலயத்தை கல்லினால் செய்வித்தோர்கள் கையிலை விட்டு அகலாரன்றோ. கல்லினால் செய்வித்தோர்கள் கையிலை விட்டு அகலாரன்றோன்னு ஒரு பாட்டு. இந்த கோவில் கட்டுறதில் கல்லினாலே கோயில் செய்தால் கையிலை விட்டு அகல மாட்டார்களாம். ஆகையினாலே கோவில் திருப்பணிக்கு கொடுத்து உதவுகிற ஒரு வாய்ப்புகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். புதிய திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் உறவு புனிதப்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களால் உதவி கிடைத்து மகிழும் நாள்.
பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியத்திற்காக மாலை நேரத்தில் சிறிது செலவிடும் சூழ்நிலை உண்டு. தொழில் புரிபவர்கள் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம். மிதுனராசி நேயர்களே, வீடு வாங்க முயற்சியிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி வழி தகவல் முயற்சி தருவதாக இருக்கும். ராசிநாதன் 11இல் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கனவுகள் நனவாகும். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறதே என்ற கவலை அகலும். 2இலே ராகு இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு அதிகாலையிலேயே நரசிம்மரை வழிபட்டால் நல்லது நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கசப்பு ஏற்படும் நாள். மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. பயணங்களை கூட ஒரு சிலர் மாற்றியமைக்க நேரிடலாம். எதிர்பாராத பிரச்சனையின் காரணமாக இதயத்தை வாட வைக்கும் நிலை உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். அரசு வழி சலுகைகள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். அன்றாட வாழ்க்கை நடைபெறுவதிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக நரசிம்மர் மூர்த்தி வழிபாடு நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள். இன்றைக்கு தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வியாபார விரோதங்கள் விலகும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கி குடியேறும் வாய்ப்பு கூட உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் பெருகி உள்ள மகிழும் நாள். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வர். எதிர்பாராத தனவரவும் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு கூடுதல் நன்மைகளை நீங்கள் இன்றைக்கு அடையப் போகின்றீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். கடிதம் கூட கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். 9இலே ராகு இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 12இலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். வக்ர இயக்கத்தில் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் சில நடைபெறாமல் போகலாம். திட்டமிடாது செய்யும் காரியங்கள் சில நடைபெறலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேருகின்ற நாள். இன்றைக்கு பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பழகிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எடுத்த காரியங்கள் இனிதே முடியும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகன்று குதூகலம் கூடும் நாள். மனக்குழப்பங்கள் அகலும். குறித்த நேரத்தில் குறிப்பிட்டபடியே சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவீர்கள். இழந்த செல்வாக்கையும் பெறும் யோகம் உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். அது மட்டும் அல்ல, 3ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். ஈசனை வணங்கி இனிய பலன் காண வேண்டிய நாள். பூசிக்க வேண்டும். பிறகு அருகில் இருப்பவர்களை நேசிக்க வேண்டும். எதை செய்தாலும் யோசிக்க வேண்டும். இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உண்டு. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவு 1 மடங்கு என்றால் செலவு 2 மடங்கு ஆகலாம். எதிரிகளின் தொல்லை மேலோங்கும். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்வதன் மூலமே யோகங்களை வரவழைத்துக் கொள்ள இயலும். இன்றைக்கு மனக்குழப்பம் அகல. கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நரசிம்ம ஜெயந்தி என்பதால் நரசிம்மரையும் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.